எடப்பாடி காவல் நிலையத்தில் அதிகாலையில் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் அசோக்குமார். அசோக்குமார், முழு விவரம். எடப்பாடி காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் வெடிகுண்டு காவல் நிலைய வளாகத்தில் வீசிவிட்டு தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஆதி என்கிற ஆதித்யாவை 10 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் காவல் நிலைய வளாகத்தில் 2 பெட்ரோல் வெடிகுண்டுகளை தூக்கி வீசியுள்ளனர். அப்போது அதிக சத்தம் கேட்டு காவலர் வெளியில் வருவதற்குள் ராமச்சந்திரன் என்பவர் காவலர் பணியில் இருந்துள்ளார். அப்போது வெளியில் வந்து பார்ப்பதற்குள் மர்ம நபர் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். மேலும் இது குறித்து காவலர் ராமச்சந்திரன், காவல் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கைரேகை நிறுவனங்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து தப்பியோடிய மர்ம நபரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு வழக்குகளில் ஈடுபட்டு வந்திருந்த சட்டப்பிரபு மகன் ஆதி என்கிற ஆதித்யாவை 10 மணி நேரத்தில் எடப்பாடி போலீசார் அதிரடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலன் எடப்பாடி காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் எடப்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.